அல்ஹம்துலில்லாஹ். கடந்த ஆண்டு நம்மோடு இருந்த எத்தனையோ பேர் இந்த ஆண்டு இந்த ரமலானை அடையவில்லை. ரமலானை அடைவது எவ்வளவு பெரிய பாக்கியம். 2 நபர்கள் தோழர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு தோழர் ஜிஹாதுல கலந்துகிட்டு ஷஹீதாயிட்டார். இன்னொரு தோழர் சில காரணம் ஒரு சில ஆண்டுகள், ஓராண்டோ 2 ஆண்டோ கழித்து இயற்கையாக மரணம் அடைகிறார். அப்போது அந்த இருவரையும் இன்னொரு நபி தோழர் கனவில் காண்கிறார். ஷஹீதை விட உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவராக அந்த இயற்கை மரணம் அடைந்தவர் காணப்படுகிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார், எப்படி இது சாத்தியம் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹு ஷஹீத ரமலான், அவரை விட அவர் கூடுதலாக பல ரமலான்களை அடைந்து விட்டார். அவ்வளவு பெரிய பாக்கியம் மிகுந்த இந்த மாதத்தில், இந்த மாதம் அல்லாத மற்ற நாளிலேயே செவுத்துல சாயாம முன்னால வந்து உட்காருங்க என்று சொன்னாலே கஷ்டமா இருக்கும். இந்த மாசம் வேற நோம்பு வேற, எல்லாருக்கும் ஒரு பெரிய சான்ஸ் ஆகி போச்சு. டயர்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. முடிந்தால் கிட்ட வந்து உட்காந்துட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமானவர்களாக மாறிவிடலாம். எவ்வளவு விஷயம், நோன்பு வச்சுட்டு கடைகளை நம்ம லீவ் விடுறது இல்லை. ஏன்னா சிரமப்பட்டே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருப்பதனால், அதனால கொஞ்சம் சிரமம் பார்க்காம முடிஞ்சா அப்படியே கொஞ்சம் முன்னால வந்துட்டீங்கன்னா நெருக்கமாக வந்து விடலாம். அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமாயிடலாம். சபையும் அழகாயிடும். உங்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் வளங்களை அள்ளி தருவானாக. அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. தன்னுடைய நெருக்க வட்டாரங்களில் அல்லாஹ் உங்களை ஆக்கிக் கொள்வானாக. இப்ப பாருங்க எப்படி இருக்கு சபை, மாஷா அல்லாஹ். அப்ப இந்த மாதத்தில் என்ன தெரிகிறதோ இல்லையோ, எல்லாருக்கும் 2 விஷயங்கள் மிக கச்சிதமாக, கனகச்சிதமாக தெரியும். அது என்ன 2 விஷயங்கள்? என்ன தெரியுதோ இல்லையோ, இந்த மாசத்துடைய ஸ்பெஷாலிட்டி 2 விஷயங்கள் மிகச்சரியாக எல்லாருக்கும் தெரியும். அது என்ன அப்படின்னு சொன்னா, காலையில டைம், ஃபஜ்ருடைய டைம் எத்தனை மணிக்கு என்பதும், மகரிபுடைய டைம் எத்தனை மணிக்கு என்பதும் எல்லாரும் தெரியும். அதுல கூட அதையும் தெரியாத கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் தான் நோன்பு வைக்கிறது நினைக்கிறது அது தெரியணும் என்று இருந்தால் ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் பக்கத்துல கேட்டாவது தெரிந்து கொள்வார்கள். எத்தனை மணிக்கு இன்னைக்கு ஃபஜ்ர் முடியுது? ஆச்சரியமாக இருக்கும். போன் பண்ணி தான் கேட்பார், எத்தனை மணி வரைக்கும் நம்ம வந்து சாப்பிடலாம், எவ்வளவு நேரம் வரைக்கும் டைம் இருக்கு என்று கேட்பார். அதே போல நோன்பு முடிகிற நேரத்துக்கு மிகப்பெரிய வாக்குவாதம். இல்ல இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாம், நேரம் ஏன் 1 நிமிஷம் முன்னாலே வந்து ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு, ஏன் 1 நிமிஷம் லேட் பண்றாரு, சீக்கிரம் வாங்க சொன்ன வேணாம். அந்த அளவுக்கு ஈமான் நமக்கு வந்து ரொம்ப கடுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். என்ன தெரிகிறதோ இல்லையோ அது நமக்கு உறுதியாக தெரியும். இது போன்ற காலகட்டத்தில் நேற்றைய முன்தினம் ஒரு ஊரிலே, நாகப்பட்டினத்தில் ஏனங்குடி என்கின்ற ஊரிலே அல்லாஹ்வுடைய அருளால் ரமலானை வரவேற்போம் அப்படின்னு ஒரு உரை நிகழ்த்தினார். ஊர் முழுக்க முஸ்லிம் மக்கள், ரொம்ப அற்புதமான ஊர். அப்ப அந்த ஊரில் உரை நிகழ்த்திய பிறகு ஒரு தாய்மார்ல ஒருத்தர் வந்து என்னுடைய அங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மொபைல்ல வந்து பேசுறாங்க, நீங்க சொல்லுங்க இதில் பெரும்பான்மையான நேரம், அந்த மாதிரி சொல்றாங்க, நீ இவ்வளவு விஷயங்கள் லைனா சொல்லிட்டே வந்தீங்க, நிறைய விஷயங்கள். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மக்கள் பெரும்பான்மையாக இந்த பகலை தூக்கத்திலேயே கழித்து விடுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க என்னன்னா, திட்டத்தட்ட சகர் வச்சுட்டு தூங்குறவன் தான், அசருக்கு தான் எந்திரிக்கிறான். இல்லன்னா சில பேர் என்ன அப்படின்னா, எப்படியாவது நோன்பு துறக்கிறதுக்கு தான் எந்திரிக்கிறாங்க லாஸ்டா. அப்படி எப்படியாவது அதை கடந்து விட ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், நோன்பு என்பது எப்படியாவது கடந்து விடுவதில் அல்ல. நோன்புனா நம்ம என்ன புரிஞ்சிருக்கணும், எப்படியாவது இந்த பகலை கடந்து விட்டால், இஃப்தாரை அடைந்து விட்டால் மகிழ்ச்சி என்கின்ற அடிப்படையில் தான் இந்த நோன்பை பல்லை கடித்து கிடக்க. எப்படியாவது இந்த பகல் நேரத்தில் எங்கோ ஒரு ஏசி ரூமில் தூங்கியோ, அல்லது வந்து எங்கேயாவது போய் ஒரு இடத்து தலைமறைவாகியோ தூங்கி ஏதாவது ஒரு வகை, அல்லது மொபைலை பார்த்து புதிதாக நிறைய திரைப்படங்களை டவுன்லோட் செய்து வைத்துக் கொண்டு சில பேர் எல்லாம் நிறைய நாடகங்களை டவுன்லோட் செய்கிறார்கள். இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு ஏற்பட்ட கை சேதம் வேண்டும் என்று சொன்னால், பொம்பளைங்க நாடகம் பார்த்த காலம் எல்லாம் போய் இன்றைக்கு ஆண்கள் ஒரே நாடகமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாடகத்துல இப்ப வந்து நிறைய இதெல்லாம் வந்துருச்சு, பாட்டு ஃபைட்டு, மர்டர் சீன்லாம் வந்துருச்சு நாடகத்துல. ஒரே ரத்த கலரியா இருக்குது, ஒரே சண்டையா இருக்கு. நாடகம் வந்து முன்னேறிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் ஆண்கள் எல்லாமே நாடகத்தெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கடுமையா பார்த்துட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு மத்தியிலே எனக்கும் சேர்த்து ஒன்றை கேள்வியாக கேட்க ஆசை. நான் எப்போதும் கேட்பது ஒன்று, நோன்பு நம்மிடத்தில் வந்து விட்டு ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லலாம்.
ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் ஒரு பிளைட் பிடிக்கணும்னு சொன்னா குறைந்தது எத்தனை மணி நேரத்துக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்? உங்களை வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளேயே இருக்க ஒரு பேச்சு 4 மணி நேரத்துக்கு முன்னால போயிடணும். இன்டர்நேஷனல் டொமஸ்டிக்கா இருந்தா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால போயிடணும். ஏனென்றால் அதற்கு வந்து தயாரிப்பு நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். அதே மாதிரி அங்க ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து முறையா நம்மளை வந்து சரிப்படுத்திக்கணும் என்கின்ற ஒரு வழிமுறை இருக்கு. நமக்கு மத்தியிலே எத்தனையோ பேர் கடந்து விட்டார்கள். நான் சொன்னேன், ஷஹீதானவரை விட பெரிய அந்தஸ்தை அடைந்து ஏன்னு போய் கேட்டா இன்னஹு ஷஹீத ரமதான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு ரமலான் கிடைச்சிச்சு. ரமலான் என்பது அவ்வளவு பெரிய அருள். இந்த மாதத்தில் நாம் உயிரோடு இருப்பதற்கும் நம்மை அல்லாஹ் நடமாட வைத்ததற்கும் நோன்பு வைக்கின்ற ஆற்றல் கொடுத்ததற்கும் எவ்வளவு பேர் பஸ்ல கவர்மெண்ட் பஸ்ல வந்து டிரைவரா வேலை செய்றாங்க. எனக்கு தெரியும், கவர்மெண்ட் பஸ்ல டிரைவரா வேலை செய்றாங்க. எவ்வளவு சிரமமான காரியம். அதாவது ஏசி இல்ல, நான் ஏசி சொல்றேன். அவர்கள் நோன்பு வைக்கிறாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் இல்லாம ரொம்ப இலகுவாக நோன்பு வைப்பதற்கும் அவகாசத்தை கொடுத்து நேரம் காலம் நல்லா இங்க இருக்கவங்க அப்படி ஒன்றும் கஷ்டப்படுறவங்க கிடையாது. எனக்கு தெரியும், ஒருத்தராகவே பிசினஸ் பண்றாங்களா கொஞ்சம் ஓரளவு தெரியல. அப்படி ஒன்றும் நிர்பந்தம் இல்லை, எல்லாம் நல்லாவே வச்சிருக்கிறான், ஓரளவு நல்லா நிம்மதியா வச்சிருக்கிறான். இப்படி எல்லாம் உட்கார்ந்து ஒரு டைம் கொடுத்திருக்காங்க. எல்லாம் இந்த ரமலானை எப்படி வரவேற்க வேண்டும் என்பதற்கு ஏதாவது ஒரு ஷெட்யூல் போட்டோமா? எல்லாத்துக்கும் எழுதுறோம்ல, கடையா இருந்தா ஒரு கணக்கு வழக்கு போட்டு வைக்கிறோம், இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஒரு வீட்டு குடும்ப கணக்கா இருந்தா ஒரு கணக்கு போட்டு வைக்கிறோம், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி. நாம கேட்காமலே அல்லாஹ் இந்த மாதத்தில் நம்மை உயிரோடு வைத்து வாழ வைத்து நோன்பு நோற்பதற்கான ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார், அதற்கான வசதியும் கொடுத்திருக்கிறார். ஆண்களை நோன்பு வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் கணக்கு போடுகிறார்கள். இந்த இடத்துல போய் துணி எடுக்கணும்னா இவ்வளவு ஆகும், ரமலான் மாசம் வந்துச்சு, இப்படி உடனே இப்படி ஒரு கணக்கை தான் வரவேற்கிறார்கள். பெண்களை வரவேற்க என்று சொன்னால் பெண்கள் ஒரு கணக்கு எடுக்கிறார்கள். அந்த ரூ அப்சா வாங்கிடணும், டக்குன்னு ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும், ஃப்ரிட்ஜை ஃபில் பண்ணிடணும், நோம்புக்கு எங்க கறி, எத்தனை மாசத்துக்கு கறி வாங்கணும், ஒரு நாளைக்கு என்ன கறி வாங்கணும், சகருக்கு என்ன, இப்படித்தான் நம்முடைய ஏற்பாடுகள் சென்று கொண்டிருக்கிறதே தவிர என்றைக்காவது ஒரு நாள் யோசித்து அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தருகிறானே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்க பெறுவதற்கும் நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கும். நான் எப்போதும் ஒரு எல்லா வருடமும் பள்ளியிலேயே நான் பலமுறை இந்த வருட கணக்கை சொல்லி இருக்கிறேன். இந்த ஆண்டும் இந்த கணக்கை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு முறை அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கும் பொழுதும் சொல்கிறான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதற்கென்று சொன்னால் நீங்கள் இறையச்சத்தை அடைந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த 30 நாள் நோன்பு முடியும் போது நீங்க பெருநாள் அன்னைக்கு எப்படி இருக்கணும்? பெருநாள் அன்னைக்கு ஒருத்தரும் நோன்பு வைக்கிற எல்லாருமே பெருநாள் அன்னைக்கு என்ன ஆயிருக்கணும்? முத்தகையாயிரம், பக்காவா நான் வந்து அல்லாஹ் வஞ்சிரவனா மாறிட்டேன் அப்படின்னு நீங்க வாயால உளமாற டிக்ளேர் பண்ணணும். உங்களுக்கு நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பெருநாள் ஞாபகம் வரும். ஒரு கிராமத்து மனிதர் இருந்தாராம். அப்போ வந்து இமாம் பயான் பண்ணிட்டே இருந்தாரு, ஏப்பா நோன்பு தொழுது முன்னாடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிற, நிறைய துவாகவா கேட்க வேண்டியது தானே, இந்த டைம்ல அல்லாஹ் வந்து கேட்டா கொடுப்பான், நல்லா மன உரிமையா துவா கேளு நோன்பு தொழுறதுக்கு முன்னால. அப்ப அவரும் நல்ல மன உரிமையை உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப மன உரிமையா கேட்டிருக்காரு, உருகி கேட்டிருக்காரு, இமாமும் பார்த்திருக்காரு. மறுநாள் அதை கேட்டாரா, நீங்க சும்மா சொல்றீங்க, நான் உருகி கேட்ட நடக்கவே இல்லை அப்படின்னா தான் கேட்டேன். உருகி எனக்கு நோன்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாளைக்கே பெருநாள் அப்படின்னு கேட்டேன், நடக்கவே இல்லை. அப்போ நாம் இதற்காக என்னென்ன முயற்சிகளை எடுக்கிறோம், நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை இதற்காக செய்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் இறையச்சத்தை அடைந்து கொள்வதற்கு தான் இந்த மாதம். நான் அவரவர் மனசாட்சி அவரவர் தெரியும். குறைந்தபட்சம் நேத்து இப்ப சஹர் வச்சிருக்கிறோம், யாரெல்லாம் இந்த நோன்பு ஆரம்பிக்கிறேன், 30 நோன்பை நீ எப்படி சொல்றியோ அப்படி கரெக்டா நோற்று. இப்படி அதாவது அட்லீஸ்ட் மனதார இப்படி யோசித்தவர்கள் நம்ம எத்தனை பேர்? நான் 30 நோன்பு கரெக்டா நீ எப்படி நாடுறியோ அப்படி நோற்று, பெருநாள் வரும்போது பக்கா பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சு முழு இறையச்சவாதியாக என்னை நான் மாற்றி இருக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வருபவர்கள் எத்தனை பேர்? பொதுவாக இஸ்லாத்தினுடைய கடமைகள் எந்த வயதில் கடமையாகிறது? 7 வயசா, 10, 13 பருவ வயது. நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய வயது வந்தவுடன் கடமையாக விடுகிறது. பாலியகானால் கடமையாக விடுகிறது. ஒரு சில பேர் பாலிகாவார்கள், நன்மை தீமையை பிரித்தறிய தெரியாது, மூளை இதா ஒர்க் ஆகல சரியா என்று சொன்னால் அவர்களுக்கு கடமை இல்லை, கடமை இல்லை. பாலிகான வயது அப்படி இல்லை என்றால் நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய தமீஸ் அந்த வயது வந்துடும். அது எத்தனை வயசு அப்படின்னு சொன்னா, ஒரு சில பேர் சொன்னார்கள் 20 வயது என்றார்கள். உலகமே தெரியாது, 20 வருஷம் இருக்குமா? 13 வயசு என்று வைத்துக் கொள்ளலாம். 13 வயது என்று வைத்தால் ஒருவருக்கு வயது 20 என்று வைத்துக் கொண்டார். ஒருத்தர் வயசு 20 வச்சுக்கீங்களேன். எத்தனை வருடங்கள் அவர் பயிற்சி எடுக்கிறார்? 7 வருடங்கள். எதற்காக பயிற்சி எடுக்கிறார்? அல்லாஹ் சொல்கிறான், இறையச்சத்தை அடைந்து கொள்வதற்காக. இப்ப எனக்கு ஒரு வயசு இருக்கு, எனக்கு வந்து 33 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட அப்ப எத்தனை வருஷமா பயிற்சி எடுத்திருக்கிறேன்? 7, 20, 17, 20 வருஷமா பயிற்சி எடுத்திருக்கிறேன்.
20 வருஷமா அல்லாஹ் அஞ்சக்கூடிய மனுஷனா மாறணும்னு இப்ப நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இன்னொருத்தர் வயசு 40 வைங்க, 20 வயது வரை வாழ்ந்த ஒரு நபர் 7 ஆண்டுகள் பயிற்சி எடுக்கிறார். 30 வயது வரை வாழ்ந்த ஒரு நபர் 17 ஆண்டுகள் பயிற்சி எடுக்கிறார். இதையே நானும் போன வருஷமே இதே இடத்துல நின்று இந்த கணக்கை சொல்லும் போது எனக்கு வயசு 32. அப்ப நான் சொன்னேன், நானும் பயிற்சி 19 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு. என்னிடத்துல இன்னும் இறையச்சம் வரவில்லை. முழுமையாக நான் இன்னும் அல்லாஹ்வை அஞ்ச ஆரம்பிக்கவில்லை. 30 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபர் 17 ஆண்டுகள் பயிற்சி எடுக்கிறார். 40 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நபர் 27 ஆண்டுகள் பயிற்சி எடுக்கிறார். உங்க வயசு அப்படி கணக்கு போட்டு பாருங்க, மேட்ச் பண்ணி. எத்தனை வருஷமா நம்மளும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறோம். உலகத்துல போய் ஒரு மனிதனிடத்தில் ஒரு பயிற்சி எடுத்து ஒரு பணி செய்யும் இடத்திலோ, ஒரு வேலை செய்யும் இடத்திலோ, ஒரு வியாபாரத்தை கற்றுக்கொள்ளும் இடத்திலோ ஒருத்தர் போய் ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ்க்காக டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் ஒரு டைம் கொடுப்பான். இந்த ட்ரைனிங் இந்த டைம்ல இத கத்துக்க, நீ ட்ரெயின் ஆகி உடனே பக்கா வந்துறணும். ஒரு போலீஸ்காரன் வேலைக்கு சேர்றான், இந்த ஒரு வருஷம் உனக்கு ட்ரைனிங், எஸ்ஐஆர் தான் ஒரு வருஷம் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் முடிச்சு வரும்போது உடனடியாக உனக்கு எல்லா விஷயமும் சட்டத்திட்டமா தெரிஞ்சிருக்கணும். அங்க போய் நான் ஒழுங்கா ட்ரைனிங் எடுக்க எனக்கு அதனால தெரியல என்று சொன்னாலோ, அல்லது ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தாலும் அதே மாதிரி போய் நின்றாலோ என்ன செய்வார்கள்? உலகத்துல ஒரு கடைக்கு போய் வேலைக்கு சேர்றீங்க, உங்களுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. உடனே அந்த கடையில வேலையை ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவாங்க. 4வது நாளோ 1 வாரமோ கழித்து அதே மாதிரி நீங்க நின்றால் உலகத்தில் மிகப்பெரிய நல்ல மனது கொண்டவன் கூட உங்களை கேள்வி கேட்பான். எதற்கு உனக்கு பயிற்சி தருகிறேன்? எதுக்கு உனக்கு ட்ரைனிங்? எதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் நான் அவகாசம் கொடுக்கிறேன்? இப்போ நீ கத்துக்கலன்னா என்ன அர்த்தம் என்று ஒரு மனிதன் விரக்தியில் பேசுவான். ஆனால் இந்த மனிதன் அல்லாஹ்வை பார்த்து என்ன நினைக்கிறான் என்று தெரியாது. அல்லாஹ்வை பார்த்தால் இந்த மனிதனுக்கு மனித படைப்பிற்கு என்ன தோன்றுகிறது என்று தெரியாது. வாய்ப்புக்கு மேல் வாய்ப்பை அல்லாஹ் அள்ளி தந்து கொண்டே இருக்கிறான். திருந்திருப்பா, திருந்திரு, இறையச்சத்தை அடைத்துக் கொள், உனக்கு வாய்ப்பை தருகிறேன் என்று வாய்ப்புக்கு மேல் வாய்ப்பை தருகிறான். கொரோனா காலத்தில் நம்மை விட்டு கொத்து கொத்தாக பிரிந்தவர்களுக்கு தான் இன்றைக்கு கபர்களுக்கும் தெரிந்திருக்கும் அல்லாஹ் எப்படிப்பட்ட வாய்ப்பை ரமலானில் கொடுத்திருப்பார் என்று. ஐயோ, இவர்கள் எல்லாம் இந்த ரமலானை அடைகிறார்களே, நமக்கு அந்த வாய்ப்பு தரப்படவில்லையே, நமக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் எக்ஸ்டெண்ட் செய்து தரவில்லை என்று அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த ரமலானை நமக்கு தருகிறான். அல்லாஹ் மீண்டும் மீண்டும் வாய்ப்பை தருகிறான். மனிதனுக்கு அல்லாஹ்வை எப்படி தோன்றுகிறது என்று தெரியவில்லை. அல்லாஹ் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பான், நம்ம ஏமாத்திட்டே இருப்போம். உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் தான் ஒரு 3 முறையோ 4 முறையோ ஏமாற்றப்பட்டு விட்டால் அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உனக்கு எதுக்குடா பயிற்சி தரேன் என்று கேட்பான். ஆனால் படைக்கப்பட்ட மனிதனோ 20 வயது வரை வாழ்ந்த ஒரு நபருக்கு 7 முறைகள் அவனுக்கான வாய்ப்பை எல்லாம் தருகிறான். ட்ரைனிங் எடுத்துட்டு 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல 1 மாத காலம் வாய்ப்பு மாறிடு, முத்தகியா மாறிடு, இறைச்சத்தை அடைந்து கொள். ஆனால் இன்றைக்கு வேதனை என்ன? பெருநாள் அன்றைக்கு எல்லோரும் செல்கிறார்கள் திரையரங்கு. என்ன அருமையான ஒரு டிக்ளரேஷன் அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். 30 நாள் உனக்கு, இந்த 1 நாள் எனக்கு டிக்ளேர் பண்றான். பெருநாள் அன்னைக்கே உடைக்கிறான் எல்லாத்தையுமே. பெருநாள் அன்றைக்கு என்னவாக மாறி இருக்க வேண்டும்? we are here discussing at the very first day of Ramadan. ரொம்ப அருமையான வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கிறார். இந்த ஜும்மாவில் இதற்கான ஒரு தீர்வை எடுங்க. என்னென்னலாம் அததான் நான் சொல்றேன். உலகத்தில் எதை செய்வதாக இருந்தாலும் நம்மிடத்தில் திட்டமிடல் இருக்கிறது. யாராவது திட்டமிடல் எல்லாம் இருக்கிறீங்களா? கணக்கு வழக்கு யாராவது எழுதாம இருக்கீங்களா? என்ன செய்யணும் என்பதை யாரும் யோசிக்காம இருக்கிறீர்களா? ஒரு ஊருக்கு ஒரு என்ஜாய் பண்ண போறதா இருந்தா கூட எந்த நாள்ல டிக்கெட் போடணும், எந்த நாள் இது பண்ணணும், எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தானே வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் யோசிச்சு தானே வச்சிருக்கோம். ஆனால் இங்க நம்ம எத்தனை பேர், எல்லாருக்கும் அவரவர் மனதிற்கு கேள்வி, இங்க எத்தனை பேர் ஒரு செக்லிஸ்ட் எடுத்து இந்த மாதத்தில் இதை செய்ய வேண்டும், இந்த ரமலான்ல காலையில இது பண்ணணும், மதியானம் இது பண்ணணும், சாயங்காலம் இது பண்ணணும் என்று ஒரு செக்லிஸ்டை தயார் செய்து வைத்தவர்கள் நம்ம எத்தனை பேர்? நான் அடிக்கடி சொல்லுவேன், யார் செஞ்சிருக்கா யார் செய்யலன்னு கேட்கறதுக்காக இல்ல அப்படின்னு சும்மா சொல்லுவேன். நான் இன்னைக்கு சீரியஸாவே கேட்கிறேன். உங்களுக்கு எல்லாம் அருள் புரியட்டும். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து ஒரு அட்டவணை போட்டு இந்த ரமலான்ல முதல் நாள்ல இப்படி செய்யணும், 2வது நாள் இதை செய்யணும், 10 நாள்ல இதை டார்கெட் பண்ணணும், 20 நாள் இதை டார்கெட் பண்ணணும்னு நம்ம எத்தனை பேர் இதை செஞ்சிருக்கிறோம்? சும்மா சொல்லுங்க, கை தூக்கு. யாராவது அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோமான்னு பார்ப்போம். செஞ்சா பரவாயில்ல, நீங்க இப்படி கை தூக்குங்க. உங்களுக்கு மற்றவர்கள் நீங்கள் ஊக்குவிப்பாக நீங்கள் அமைவீர்கள். நிச்சயமாக உங்களை பார்த்து இன்னொரு ஊக்கமா அமையும். இதை ரசூலுல்லாஹ் ஊக்குவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி யார் அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க? யாரும் குறிப்பிடிப்பதற்காக அல்ல, ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம இடத்துல எத்தனை பேர் இடத்துல இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கு? அப்ப உலகத்தின் மற்ற விஷயங்களுக்கு தரப்படும் அடிப்படை மரியாதை கூட ரமலானுக்கு இல்லையா? இந்த நோன்புக்கு இல்லையா? இந்த நோன்பை அவ்வளவு அசால்ட்டாக சர்வசாதாரணமாக கையாளுகிறோமா நாம்? ஒவ்வொரு ஊரிலும் செல்லும் போது சொல்கிறார்கள், நோம்பு வந்துச்சுன்னா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? நைட் எல்லாம் அந்த ஊர்ல சொன்னாங்க, நான் அதை அங்கேயே சொன்னேன். இங்க இருந்து 25 கிலோமீட்டருக்கு பைக் எடுத்துட்டு போய் டீ குடிச்சிட்டு வருவோம். நாங்க அந்த ஊர்ல இங்க இருந்து 25 கிலோமீட்டருக்கு பைக் எடுத்துட்டு போய் டீ குடிச்சிட்டு வருவோம். ஏன்? இரவு போக்குறாங்க. மன் காம ரமதான் ஈமான் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி என்று வேடிக்கைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நீங்கள் இரவில் நின்று வணங்குங்கள், அல்லாஹ்வை அஞ்சி நின்று வணங்குங்கள். நீங்கள் வண்டையாக சேர்த்து வைத்திருக்கும் பாவங்களை நான் மன்னிக்க காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் வீடுக்கும் வேடிக்கைக்குமா சொன்னான்.
அல்லாஹ்வுடைய தூதர் வேலை வெட்டி இல்லாமல் இதை சொல்லிக் கொடுத்தார்கள். வேற காரணம் வேலை வெட்டி இல்லை. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. இந்த மார்க்கம் விளையாட்டா? நாளை மறுமையில் ஒரு மனிதன் யஅது தாலிமு அலா யதை யௌம யஅது தாலிமு அலா யதை, தன்னுடைய கைகள் விரல் நகத்தை சொல்லல, அல்லாஹ் நகத்தை சொல்லல, நகத்தை சொல்லவில்லை, அனாமிலை சொல்லலை. யௌம யஅது தாலிமு அலா யதை, ஒரு அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடிப்பான். இப்படி கடிப்பான். யா லைத்தனி தகல்து மஅ ரசூலி சபீலா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒவ்வொன்றையும் நான் பின்பற்றி இருக்க வேண்டுமே, இன்றைக்கு இவ்வளவு பெரிய கை சேதத்திற்கு ஆளாகி விட்டேனே. யௌம யஅது ஸாலிமு அலா யதை வ யகூலு யா லைத்தனி தகல்து மஅ ரசூலி சபீலா. அடுத்து என்ன? அதுதான் அல்லாஹ் சொல்றான். யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த நோன்பை பால் அடித்தார்களோ, வாங்க இப்படி பண்ணுவோம், வாங்க அப்படி பண்ணுவோம், நைட்ல வாங்க ஒரு டிரைவ் போவோம், இந்த இரவுகளை பால் அடிக்கிறார்கள். ஒரு நாள் 27 முடிச்சுட்டு எங்கன்னா மயிலாப்பூர்ல உள்ள பள்ளி ஒன்று இருக்கு, ஆகாமையின் பள்ளிவாசல். அங்க வந்து இரவு முடிச்சுட்டு நான் வர்றேன். முழுக்க இதுல மெரினா பீச் முழுக்க இளைஞர்கள், நம்ம இளைஞர்கள், முஸ்லிம் இளைஞர்கள். முதன்முறையாக எப்போதுமே ஒரு கார்ல போறோம் அப்படின்னா இந்த குடிச்சிருக்காங்களா செக் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் செக் பண்ணும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அது ஒரு பெருமையா இருக்கும். ஒரு கார்ல போறோம், ஏதாவது தூப்பி போட்டு இருந்தா நம்மள வந்து விட்டுருவோம். அது வந்து ஒரு மரியாதை எப்பவுமே. இப்பதான் போச்சு, இப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியல. பரவாயில்ல, நீங்க ஊத்திட்டு போங்கன்றான். தொப்பி தாடி போட்டு வந்து பெரிய அயோக்கியனா இருக்கிறாங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஒரு ஜெயில போய் பாருங்க, ஒன்று போட்டு பார்த்தோம்னா இவ்வளவு பேர் தாடி வச்சு வருவான். பெரும்பாலும் இந்த ஏரியால இருக்கு நிறைய. என்னப்பா அபின், பிரவுன் சுகர், ஐஸ், அல்ஃப்ராசோலம் டேப்லெட், உச்ச நாச்சம் இல்லாத அயோக்கியர்கள், மார்க்கத்தை மானவங்கப்படுத்திய அயோக்கியர்கள். கேட்டா முஸ்லிம் பேர் வச்சிருக்கான், அயோக்கிய முஸ்லிம் பேர் வச்சிருக்கான். முஸ்லிம் எவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்கான். கேட்டா போதை பொருட்களை கடத்தக்கூடிய அயோக்கியர்கள். அது ஒரு தனி சப்ஜெக்ட். வர்றேன், இளைஞர்கள் எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க. முதல் முறையாக தொப்பி போடுவதற்கு கூச்சப்பட்டு, ஏன்னா தொப்பி போடுவதா நிறுத்துறாங்க போலீஸ். ஏன்னா 27 எல்லாம் பைக் ரைடு போறாங்க. எதை பார்த்து கற்றுக்கொண்டார்கள் தெரியவில்லை. அதை விட ஒரு கோரமான காட்சியை பார்த்தேன். அங்கே திருநங்கைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். 3 திருநங்கை 4 திருநங்கை நின்று இருக்கிறார்கள். இந்த இது இருக்கு பாத்தீங்களா, ஐலண்ட் கிரவுண்ட்ஸ், தீவுத்திடல் சைடுல நான் லெஃப்ட் கட் பண்றேன். 4 திருநங்கைகளிடத்தில் நோன்பு மாதத்தில் இஸ்லாமிய இளைஞர்கள் என்று என்ன தாவா செய்து கொண்டிருக்கிறார்கள் கேட்கிறேன். எங்கு போனது இந்த மாதத்தினுடைய புனிதம்? என்ன செயல் திட்டத்தை வைத்திருக்கிறோம்? நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதன் சொல்லுவான், யௌம யஅது ஸாலிமு அலா யதை, ஒரு அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடித்துக் கொள்வான். நகங்களை கடந்து கைகளை கடிப்பான் அப்படியே பதட்டத்துல. வயகூலு யா லைத்தனி தகல்து மஅ ரசூலி சபீலா, அல்லாஹ்வின் ஒவ்வொரு வார்த்தையும் நான் பின்பற்றி இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வின் தூதரின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே. யா வைலதா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் சலீலா, ஐயோ இந்த அநியாயக்காரனை நண்பனாக வைத்தேனே, அவன் என்னை பக்கத்து அதல்லனி சபீலா, அவன் என்னை வழிகெடுத்து விட்டானே. கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் வேதனைப்படுவான். யாரெல்லாம் கெட்ட கூடா நட்பை சேர்த்துக் கொண்டு இந்த ரமலான் மாதத்தை பாலடித்தார்களோ, அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தைகளை காற்றில் பறக்க விட்டார்களோ, எந்த வார்த்தைக்கும் மதிப்பில்லாமல் செயல்படுத்தினார்களோ, அவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த நிலைக்கு தான் நிறுத்துவார். என்ன தயாரிப்பு இருக்கு? இவ்வளவு பேர் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒருவர் கை தூக்கவில்லை என்றால், கை தூக்கினால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். இப்போதும் சொல்றேன், யாராவது ஒருவர், நான் வந்து இப்படி ஒரு அட்டவணை போட்டு வச்சிருக்கிறேன், முதல் நாள் இதை பண்ணணும், 2வது நாள் இதை பண்ணணும், 3வது நாள் பண்ணணும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக, உங்களுடைய குடும்பத்தினருக்கு அருள் புரிவானாக, உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக, உங்களுடைய சந்ததிகளை இளம் சமூகம் பின்பற்றக்கூடிய இமாம்களாக அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. இப்படி எத்தனை பேர் ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சி. 30 நாளைக்கு ஒரு அட்டவணை போட்டு நான் சொல்கிறேன், குறைந்தபட்சம் நான் எனக்கு தெரிந்த ஒன்றை சொல்கிறேன், கண்டிப்பாக சஹருக்கு எழக்கூடிய வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சஹருக்கு எந்திரிக்காமே நிறைய பேர் நோன்பு வச்சிருக்காங்க. இது என்ன தஸஹரு ஃபஇன்ன ஃபீ ஸுஹூரி பரக்கா என்றால் அல்லாஹ் சஹர்ல பரக்கத் இருக்குது. சஹருக்கு எழுந்திருங்கள், சுன்னத்தான தொழுகைகளை தொழுவுங்க. இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நமக்கு பரலே துவா வைக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம அதை பத்தி எல்லாம் பேசவே முடியாது. அது வந்து முக்தி நிலை, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. தொழுவையும் ஒண்ணு கிடையாது. காலைல தூங்கி சாயங்காலம் நோன்பு திறந்துருவான் சில பேர், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்கள் வந்து மார்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து அடைந்தவர்கள், அவர்கிட்ட நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பரலை தொழக்கூடியவர்களாக இருந்தால் சுன்னத்தை தொழக்கூடியவர்களாக மாறுங்கள். இரவு நேரங்களிலே இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாகிவிட்டது.
8 20 என்கின்ற பஞ்சாயத்து. அதன் பின்னால் நான் வந்து பலியாசல் இஷாக்கு பிறகு தொழ மாட்டேன். நிறைய அவுலியாக்களை பார்க்கிறேன். இஷாக்கு பின்னால தராவிலா நான் தொழ மாட்டேன். நான் போய் நோம்புக்கு சஹருக்கு முன்னால, இவர் சஹருக்கே 10 நிமிஷம் தான் எந்திரிப்பார். ஆனால் பேசுற டயலாக் எவ்வளவு பெருசா இருக்கும். தயவு செய்து முடிந்த வரைக்கும் அந்த இஷாக்கு பிறகு நடக்கக்கூடிய 20 தொழுகைகளில் கலந்து கொண்டால் சிறப்பு. ஏன்னா வெட்டி வாதம் செய்து உங்களுடைய அமல்களை அல்லாஹ் தான் பார்க்க போகிறார். வெளியே பந்தா பண்ணிட்டு நாம வீட்டுக்கு தொழ போறேன்னு சொல்லிட்டு தொழுதால் மகிழ்ச்சி, சிறப்பு. இதை விட சிறப்பு மாற்று கருத்து இல்லை. ஆனால் பள்ளிகளை அலங்கரிக்க பாருங்கள். அந்த ஜமாத்துகளில் 20 தொழுகைகளை நிறைவேற்றுங்கள். குர்ஆனை ஓதுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வந்து நிறைய குர்ஆன் ஓதுறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசத்துல ஒரு குர்ஆன் ஓதுறேன், மாதத்தில் ஒரு குர்ஆன். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ், அப்படியே பொறுமையா அழகா ரசிச்சு லயிச்சு. அப்ப அவர் கேட்டார், இல்ல நான் நிறைய ஓதுவேன், எனக்கு ஆற்றல் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 7 நாள்ல ஒரு குர்ஆன், 7 நாள்ல ஒரு குர்ஆன், அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு குர்ஆனை முதல்ல என்ன சொன்னேன், நீங்க தான் அட்டவணை ரெடி பண்ணல, நான் ஒரு அட்டவணையை சொல்றேன். முதல்ல என்ன செய்யுங்க, சஹர் செய்யுங்க. இரண்டாவது சுன்னத்தான தொழுகைகளை தொழ வேண்டும். மூன்றாவது இரவு நேர தொழுகைகளை தொழ வேண்டும். நான்காவது குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனுக்கு இந்த மாசத்துக்கான தொடர்பு அப்படிப்பட்டது. இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வைக்கிறார். ஐந்தாவது தினந்தோறும் செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்றேன். ஐந்தாவது, நாம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் என்பதால் தமிழில் உள்ள குர்ஆனை படியுங்கள். தயவு செய்து பயன் படித்த பிறகு யாருடைய டிரான்ஸ்லேஷனை படிச்சா நல்லதுன்னு என்கிட்ட வந்து கேட்காதீர்கள். ஏதாவது தமிழ் டிரான்ஸ்லேஷனை படியுங்கள். ஐந்தாவது தமிழ் மொழிபெயர்ப்பை படியுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு சூறாவாவது மொழிபெயர்ப்பை படித்து அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை பாருங்கள். ஆறாவது, நிறைய துஆ திக்ர்களை அதிகப்படுத்துங்கள். 5 சொல்லிட்டேன். ஆறாவது, இது எழுது, ஒரு டெய்லி, இது வந்து டெய்லி செக்லிஸ்ட், டெய்லி இதெல்லாம் செய்யணும் ஒரு நாள்ல. ஆறாவது, துஆவையும் திக்ரையும் அதிகப்படுத்துங்கள். நிறைய அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறது. துஆங்கிற சப்ஜெக்டே இன்றைக்கு வந்து சமுதாயத்துல மறைஞ்சே போச்சு. கூட்டா செய்யறதா தனியா செய்யறதா பஞ்சாயத்து பண்ணி மொத்தமா செய்யாம விட்டாங்க எல்லாத்தையுமே. அப்ப அதனால துஆவை நிறைய அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுபவர்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதே போல இஸ்திக்ஃபார், நம்முடைய பாவங்கள் நமக்கு தான் தெரியும். அற்புதமான வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கிறான். மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்க பெறுவதற்கான மாதம் இந்த மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதே போல 8வதாக சதகாவை நிறைய செய்யுங்கள். நிறைய சதகா செய்ய வேண்டிய மாதம் இந்த மாதம். இது தினந்தோறும் செய்வது. அடுத்து வாரம் ஒரு முறை செய்ய வேண்டியது ஒரு 3 அமல்களை சொல்லி தினந்தோறும் செய்ய வேண்டியது 8 சும்மா 8 தான் தினந்தோறும் செய்ய வேண்டிய அமல்கள் 8. வாரம் தோறும் செய்ய வேண்டியது கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, வாரம் ஒரு முறை குறைந்தபட்சம் செய்ய வேண்டியது. குறைந்தபட்சம் தினமும் செஞ்சாலும் ஓகே தான். இதையும் உரைகளை கேளுங்கள், நல்ல உரைகளை. தயவு செய்து உங்களை முஃப்திகளாக மாற்றிக்கொள்ளும் எந்த முயற்சியிலும் இறங்காதீர்கள். தயவு செய்து உங்களை முஃப்திகளாக மாற்றிக்கொள்ளும் எந்த முயற்சியிலும் இறங்காதீர்கள். முதலில் ஈமானை, இறை அச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வழியை முதல்ல. நெக்ஸ்ட் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபத்வா தர்றது, மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வது. இன்றைக்கு பெரும்பாலும் கூடும் கூடாத சப்ஜெக்ட்லயே இந்த மாதத்தை கழித்து விடுகிறார்கள். நோன்பு நேரத்தில் 20 பின்னால் பயான் பிடித்து பேசுகிறார்கள். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இதையே பேசணும். கண்டிப்பா இட்ஸ் வைட்டல் பார்ட். ஆனால் அதுவும் ஒரு பார்ட். ஆனால் நோன்பில் மிக முக்கியமானது நன்மையான காரியங்களின் பக்கமாக ஊக்குவிக்கப்படும் முறைகளை கேளுங்கள். எதை கேட்டால் இரையச்சம் அதிகப்படுத்தப்படும். இன்னைக்கு இருக்குது, மொபைல் போன் இருக்கு. இந்த பாலா போன மொபைலுக்கு இன்னும் முதல்ல வந்து ரிலையன்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க. எல்லாரும் ரிலையன்ஸ் வாங்கினாங்க. கொஞ்ச நாள் இந்த ஜியோ எல்லாரையும் அடிக்ட் பண்ணிட்டான். ஃப்ரீ இன்டர்நெட்ல ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்து எல்லாம் பழகிட்டாங்க. உடனே ஒரு நாள் காசு, அட போடா சைத்தான், இதுல எவன் காசு கட்டுவான் நின்றுமா? பழகிட்டோம். என்னத்தை பழகிட்டோம்? இந்த பலா போன செயல்களை பார்த்து பழகிவிட்டோம். இனி வேற வழி இல்ல, காசு கட்டுறோம். உடனே திரும்ப இன்க்ரீஸ் பண்ணா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து. இன்னைக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு கட்டணும் ஒரு மாசத்துக்கு? சில பேர் 299, 198, 399, நம்மளுக்கு எல்லாம் எக்கச்சக்கமா போகுது. 499, 500, 600 எல்லாம் போகுது. கட்டிதான் ஆவறோம். இதை நன்மையான முறையில் பயன்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான வழி இந்த ரமலானில். தயவு செய்து எல்லா விதமான திரைப்படங்கள் சம்பந்தப்பட்ட, பாடல்கள் சம்பந்தப்பட்ட, பொழுதுபோக்குகள் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் ராங் கொடுத்து இரலவென்ட் கொடுத்துருங்க. ஒரு பக்கா செக்லிஸ்டே சொல்றேன். எல்லாத்தையும் இரலவென்ட் கொடுத்துட்டு உங்களுடைய யூடியூப்லயும், ஃபேஸ்புக் ரீல்ஸ்லயும், பேஜஸ்லயும் முழுக்க மார்க் நிகழ்ச்சி வரக்கூடிய மாதிரி ஒரு செட்டிங் கொஞ்ச நேரம் இந்த அல்லாஹ்வுக்காக, இந்த மாதத்திற்காக ஒரு ஏற்பாடை செய்து
அப்ப தொடர்ந்து நீங்கள் உங்கள் உரைகளை நீங்கள் மார்க்க ரீதியான உரைகளை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஊக்குவிப்பு ஏற்படும். ஏனென்றால் இது விளையாட்டு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தையே இந்த மார்க்க உரைகளின் மூலமாகத்தான் உருவாக்கினார். இன்னைக்கும் பார்க்கிறோம், வெளிநாடுகளுக்கு சென்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு வெளிநாட்டிலிருந்து வந்த முஸ்லீமை அகதியாக பார்க்கிறான். இது இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்குது. முஸ்லீம் நாடுகளே இருக்கு. அந்த நாட்டில் உள்ளவன் தன்னை உயர்வா பார்ப்பான், வேற நாட்டில் உள்ளவன் அடுத்த நாட்டு முஸ்லீமா பார்ப்பான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரைகளின் மூலமாக எப்படி மாற்றினார்கள்? போர் நடக்குது, ஃபைல பங்கு வைக்கிறாங்க. அப்படி பங்கு வைக்கும் போது மக்கால இருந்து வந்த முஸ்லிம்களுக்கு நிறைய பங்கும் மதீனால இருந்து வந்த முஸ்லிம்களுக்கு கம்மியா ரசூலுல்லாஹ் பங்கு வச்சிட்டாங்கன்னு ஒரு பேச்சு உலா சுத்துது. அந்த பேச்சை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடைக்கு வந்தார், மிம்பரில் அமர்ந்தார், மக்களை அழைத்தார். குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரகத்தின் விளிம்பிலே நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅன்கதகுமுல்லாஹு பி, அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை காப்பாற்றினான். இந்த நேரத்தில் ஒரு சாதாரண பொருளாதாரத்திற்காக இப்படி பேசுகிறீர்களே, ஏன்னா நானே அன்சாரிகள் ஒருத்தன் இல்லையா? நான் யாருப்பா? நான் உங்கள ஒருத்தன்பா அப்படினாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிய தன்னுடைய கண்கள் கலங்கி உரை நிகழ்த்தினார்கள். சஹாபாக்கள் ஒரே அழுகையாக அழுதார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து. அந்த அன்சாரிகள் எழுந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு பையில பங்கே வேணாம், நீங்க எதுவுமே தராதீங்க, எங்களுக்கு நீங்க இருந்தா போதும், உங்களோட இருக்கிறோம் என்றார்கள். அந்த உரை அவர்களை எப்படி மாற்றியது என்றால், இந்த உரையை டோன்ட் அண்டர்எஸ்டிமேட். மார்க்க ரீதியான உரைகளும் அதிகம் கவனம் செலுத்துங்கள். இன்னைக்கு அதோட அந்த முக்கியத்துவமே போச்சு. இவனை பார்த்தா இவன் அப்படி பட்டவன், இவன் கெட்டவன், இவன் கெட்டவன், இவன் பயன் கேட்க கூடாது, அது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணி எதையுமே கேட்காத நிலைக்கு மக்கள் சென்று விட்டார்கள். தங்களை பெரிய மார்க்க அறிஞர் என்று மக்கள் நினைத்துக் கொண்டார்கள். இதுதான் மிகப்பெரிய ஹராமான படியில் முதல் படியே இதுதான், தன்னைத்தானே உயர்த்தி நினைத்துக் கொள்வது. இந்த ரமலான் மாதத்தில் அதை கைவிட்டு மார்க்கத்தில் ஊக்குவிக்கக்கூடிய உரைகளை கேட்போம். அப்படி கேட்டால் என்ன நடக்கும்? இது ரசூலுல்லாஹ் அன்னைக்கு பண்ண புரட்சி. பங்குக்காக கேட்டு வந்த மக்களிடத்தில் மிம்பரில் உட்கார்ந்து உரை நிகழ்த்தினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உங்கள்கிட்ட சொல்றேன், இதுக்காக இப்படி பண்ணாதீங்கப்பா, நீங்களும் நானும் வேற இல்லப்பா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுடைய விளைவு, மதீனாவிற்கு வந்து ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைக்கப்பட்டது. மதீனாவிலே வந்து ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த மதீனாவை சார்ந்த ஒருவர் இன்று வரை அந்த சவுதியை ஆளக்கூடிய மன்னராக இதுவரை வந்தது. இதுவரை விட்டு கொடுத்தாங்க, வேணாம். உரையுடைய தாக்கம் அப்படிப்பட்டது. இன்னைக்கு தேதி வரைக்கும் அன்சாரிகளிலிருந்து யாருமே அந்த மண்ணை ஆட்சி செய்வதற்காக வரவில்லை, செஞ்சதே இல்லை வரலாறு. அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நிகழ்த்திய உரை வந்து அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது. நல்ல நன்மையான உரைகளில் கவனம் செலுத்துங்கள் ரமலான் மாதத்தில். இரண்டாவது முக்கியமாக இயாதத்துல் மரீத், நோய்வாய்ப்பட்டவர்களை சென்று நலம் விசாரிக்க வாரம் ஒரு முறை இந்த ரமலானில் 8 விஷயங்களை தினம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். என்னது? சஹர் செய்ய வேண்டும், சுன்னத்தான தொழுகைகளை தொழ வேண்டும், இரவு தொழுகைகளை தொழ வேண்டும், பிறகு குர்ஆனை ஓத வேண்டும், 5வது தமிழாக்கம் படிக்க வேண்டும், 6வது துஆ திக்ர்களை செய்ய வேண்டும், 7வது சதகா செய்ய, 8வது நானே துஆ திக்ர்களை இஸ்திக்ஃபார் செய்யணும். 7வது இஸ்திக்ஃபார் செய்யணும். பாத்தீங்களா, முக்கியமான விஷயம் சைத்தானுடைய மார்க்கெட் பாத்தீங்களா, இதான் சைத்தானுடைய ஸ்பெஷாலிட்டி. மன் ஹஃபில ஃபர்ர வ மன் கதப கர்ர. நான் ஒரு நம்பர் சொல்றேன், அந்த நம்பருக்கு உடனே மிஸ்டு கால் நான் பார்க்கறேன், வாட்ஸ்அப்ல வரும். இந்த மெசேஜை வந்து 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 500 ரூபாய் கிரெடிட் ஆயிடும்னா, என் அக்கௌண்ட் நம்பர் கூட அவனுக்கு தெரியாதுங்கிற அடிப்படை அறிவெல்லாம் உடனே ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதை டச் பண்ணுங்க, இதை திறந்து பாருங்க, என்னன்னா உங்களுக்கு பணம் வருது. அப்படி உலகத்து விஷயங்களுக்கு அவ்வளவு மதிப்பு தந்திருக்கிறோம். டக்குன்னு யாராவது ஐயோ இவ்வளவு தூரம் சொல்றாரு நம்மளும் செய்வோம் அப்படின்னா யாராவது ஒரு மொபைல் எடுத்து டக்கு நோட் பண்ணுவாங்க. நானும் பார்த்தேன், பண்ணல. அதனால திரும்பவும் நானே சொல்லிட்டேன், 8 விஷயங்களை மார்க்க விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்வோம். இதுதான் நம்மை மறுமையில் காப்பாற்ற போவது. நாம் இறந்த பிறகு உள்ள எட்டர்னல் லைஃப் இதுதான் முக்கியமான 8 விஷயங்களை தினந்தோறும் செய்ய வேண்டும். வாரம் ஒரு முறையாவது குறைந்தபட்சம் செய்ய வேண்டியது மார்க்கத்தின் உரைகளை ஊக்குவிக்கக்கூடிய உரைகளை. அது தினமும் செய்யலாம், தப்பு கிடையாது. குறைந்தது மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை இதை செய்து ஊக்குவிக்கும் முறைகளை கேட்பது. அதே போல நோய்வாய்ப்பட்டவர்களை நலம் விசாரிப்பது, இது ரொம்ப ஒரு முக்கியமான பண்பு. இன்னைக்கு அது இல்லாம போயிடுச்சு. நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டவர்களை வந்து கண்டுக்கிறது இல்ல. ஒரு அன்ஃபிட்டா அவுட், அவ்வளவுதான், அவன் ரேஸ்ல இல்ல, இனிமே அவனை போய் பார்த்து எதுவும் பிரயோஜனம் இல்லை. யார் ஒருவர் ஒரு நோயாளியை பகலிலே போய் நலம் விசாரிக்கிறாரோ, மாலை ஆகும் வரை 70,000 மாணவர்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம். இதுவே நீங்கள் மாலையில் ஒருவரை போய் நீங்கள் நோய் நலம் விசாரித்தால் மறுநாள் காலை வரை 70,000 மாணவர்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்ப வாரம் ஒரு முறை குறைந்தது நோய்வாய்ப்பட்டவர்களை சென்று நலம் விசாரிக்க வேண்டும். அதே போல
நம்மை விட குறைந்த வாய்ப்பு பெற்றவர்களை, இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமானது, லெஸ் ஃபார்ச்சுனேட், ஃபீட் தி லெஸ் ஃபார்ச்சுனேட், நம்மை விட குறைந்த வாய்ப்பு பெற்றவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். நீங்க ஃபித்ரால பாருங்க, ஃபித்ரா ரொம்ப கரெக்டா எப்பவுமே கிடைச்சிடும். ஏன்னு சொன்னா, உங்க நோம்புல ஏதாவது குறை இருந்தா அது கொடுத்தா சரியாயிடும் அள்ளி கொடுக்குறாங்க. உங்க நோம்புல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அந்த ஃபித்ராவை கொடுத்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு எல்லாரும் அள்ளி கொடுக்குறாங்க. ஆனால் ரமலானுக்கு முன்னாலேயே நீங்கள் எல்லாம் பிரபலமா பார்த்திருப்பீங்க ஒரு காட்சி, ஒரு தொலைபேசி உரையாடல், ஒரு முஃப்திக்கும் ஒரு சிறுவனுக்கும் மத்தியில ஏற்பட்ட ஒரு தொலைபேசி உரையாடல் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. சஹர் வைக்காம நோன்பு வைக்கலாமா அப்படின்னா, அப்படிலாம் கூடாது, சஹர் செய்யணும் அப்படிங்கிறாரு. இஃப்தாருக்கு எதுவும் இல்லாம நோம்பு திறக்கலாமா, இல்ல ஏதாவது அருந்துதான் நீங்க நோம்பு திறக்கணும். அப்போ அவர் ஏதோ சட்டம் சொல்றோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த சிறுவன் சொல்றா, இல்ல எங்க கிட்ட சாப்பாடே கிடையாது, நாங்க எப்படி சஹர் வைக்க முடியும், அதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்ட உடனே பதில் சொல்வதற்கு பதிலாக கதறி கதறி அழுதார். அந்த நிகழ்ச்சி அல்லாஹ் நமக்கு யாருக்காவது அந்த மாதிரி செஞ்சிருக்கானா? உணவுக்கு வழி இல்லாமல் நல்லா செய்திருக்கிறானா? ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய சொந்த பந்தத்திலோ நம்முடைய அக்கம் பக்கத்தில் யாராவது ஒருவரோ யாருக்கு அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசித்திருப்போமா? என்றைக்காவது அப்படி ஒரு கணக்கெடுத்து தந்திருப்போமா? ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டின் பக்கமாக இந்த உள்ளம் செல்லவில்லை? குறைந்தது வாரம் ஒரு முறையாவது உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு முட்ட உணவு உண்பவன் உண்மையான முஃமினே அல்ல என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். ஈமானுக்கான அடிப்படை அம்சத்தையே ஏற்றுக்கொள்ளாமல் நம்மை நாம் மூமின் என்று நினைத்துக் கொண்டு நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம நல்லா சாப்பிட்டா சரி, நம்ம நல்லா சஹர் வச்சா சரி, நம்ம குடும்பம் நல்லா சஹர் வச்சா சரி, நம்ம நல்லா நோன்பு திறந்தா சரி. உங்களுடைய அண்டை வீட்டிலே, உங்களுடைய ஏரியாவில், உங்க தெருவில் எத்தனை பேர் சிரமப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறையாவது ஒரு அரிசி மூட்டையை வாங்கி பண்ணலாமே, அவர்களுக்கு கஞ்சிக்கு ஏற்பாடு செய்து தரலாமே, அவர்களுக்கு ஒரு குழம்புக்கும் ஒரு கறிக்கும் ஏற்பாடு செய்து தரலாமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அதிகம் விரும்பினார்கள். வேகமாக சுற்றுகின்ற காற்றை விட, வேகமாக வீசுகின்ற காற்றை விட வேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தான தர்மம் செய்வார்கள். எப்போ? ரமலான்ல. சாதாரண அல்லாஹ்வுடைய தூதருடைய தர்மம் எப்படி இருக்கும் தெரியுமா? சாதாரண நாட்கள்ல ஒரு 7 தங்க காசுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு சற்றேறக்குறைய ஒரு 2 நாளைக்கு முன்னால, உலகை விட்டு பிரிவதற்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால அந்த 7 தங்க காசுகளை யாரெல்லாம் பள்ளிவாசல் செவுத்துல சாஞ்சி நோம்பாளி தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தர சொல்லி, அப்படியா இல்ல யாரும் தூங்கல, முடியலப்பா நோன்பு, என்ன செய்யுது எதுவுமே சொல்ல முடியாது எங்க விட்ட. அப்ப இந்த 7 தங்க காசுகளை சதகா செய்ய சொல்லி அப்படிங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு, யா ஆயிஷா இபஅதி பிذهبி இலா அலி, ஆயிஷாவே அலியை கூப்பிட்டு இந்த தங்க காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க, தர்மம் பண்ணிடு. அப்ப நான் போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறதுக்குள்ள ரசூலுல்லாஹ் மயங்கி முடியல, அந்த மரண வேதனையுடைய கடைசி கட்டம். நான் போய் ரசூலுல்லாஹ் தனிச்சு எழுப்பி உட்கார வச்சா திரும்ப எந்திரிச்சு கண்ணு முழிச்ச உடனே யா ஆயிஷா இபஅதி பிذهبி இலா அலி, உடனே தங்கத்தை வந்து அலிட்ட கொடுத்து சதகா. நான் திரும்ப மயங்கி வந்தாங்க ரசூலுல்லாஹ். இப்படி இருந்தாலும் ரசூலுல்லாஹ் விடவே இல்லை, நீ போய் கொடு அப்படின்னு சொல்றாங்க. நீ போய் அந்த அலியை கூப்பிட்டு கொடுனோனே நான் கூப்பிட்டு கொடுத்துட்டேன், அதுதான் இருந்துச்சு, கொடுத்துட்டேன். அதற்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகை விட்டு பிரியும் போது, அந்த மறுநாள் அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் உயிரோடு இல்லை. அப்படி பிரியும் போது அந்த பணிப்பெண் பக்கத்து வீட்டுக்கு சென்றார். அடிக்கடி பலமுறை நினைவு கூர்ந்தது உண்டு, இஹ்திலனா ஃபீ பிஸ்பாஹினா மின் உக்கத்திகி ஸமன் ஃபம்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹதீதில் மௌத். எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதரின் முகத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை, இருள் சூழ்ந்து இருக்கிறது, வீட்டில் எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள், எங்கள் வீட்டிலே எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை, அதனால் சிறிதளவு எண்ணெயை கடனாக கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரின் பணிப்பெண் பக்கத்து வீட்டிற்கு சென்று கடன் கேட்கிறார். அந்த நிலையில் தான் இருந்தாலும் எதை எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்யக்கூடியவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத காலத்திலே இருந்தார்கள் என்றால், ரமலானில் நாம் எவ்வளவு வேகமாக எவ்வளவு துரிதமாக தான தர்மங்கள் செய்கிறோம். உங்களுடைய இருப்புகளை காலியாக்குங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி கொடுப்பான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்பவருக்கு உதாரணம் ஒரு தானியத்தை போல, ஒரு விதையை போல. கமஸலி ஹப்பத்தின், அந்த ஹப்பத்தை நீங்க போட்டா அம்பதத் சபஅ ஸனாபில், அது 7 கதிர்களை கொடுக்கும், ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கும். 7 × 100 700 உங்களுக்கு நான் திரும்பி தருவேன் என்கிறான் அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இந்த வாக்கை நம்பியவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்வார்கள். அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் மோர் ஸ்பெசிபிக்கலி ஒன் ஹூ இஸ் லெஸ் ஃபார்ச்சுனேட். நமக்கு தெரியும் யார் ரொம்ப முடியாதவன். அதே மாதிரி இந்த ரமலான் மாதத்தில்
வாரம் ஒரு முறை செய்ய வேண்டியதில் குறைந்தது ஒரு சூறாவையாவது மரணம் செய்யும். குறைந்தது ஒரு சூறா, சின்ன சூறால சூறா மரணம் எல்லாம் நம்ம பேசணும்னு வைங்களேன், இதை பெருமையா சொல்றாங்க. சின்ன வயசுல எனக்கு இந்த தபாரக் சூறா எல்லாம் தெரியும். ஒருத்தர் சொல்ற சின்ன வயசுல எனக்கு தபாரக் சூறா எல்லாம் தெரியும், இப்ப மறந்து போச்சு. இது ஒரு பெருமையா? நீங்க ஓதுறது இல்ல, குரானை தொடர்றது இல்ல, தொடர்புல இல்ல, மறந்து போய் விட்டது என்றால், யார் ஒருவர் குரானை ஓதி மறக்கிறார் அவருக்கான தண்டனை என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்கிறார்கள் என்பதை உணராத சமூகம் இதை பெருமையா சொல்றோம். நான் சின்ன வயசுல அப்ப முதல்ல என்ன செய்யுங்கன்னா, இது வரைக்கும் இதுக்கு முன்னால் என்னென்னலாம் மனனம் பண்ணி அதை பாடம் எடுக்க, வாரம் ஒரு முறையாவது ஒரு சூறாவை பாடம் எடுக்க வேண்டும், புதிய புதிய துஆக்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் எல்லா ஊர்களிலும் ஒரு டெஸ்ட் வச்சு கேட்டேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். தஅவத்து தின்னூன் என்றால் என்ன குர்ஆனில்? தின்னூனுடைய துஆ என்றால் என்ன? தின்னூன் என்றால் மீனுடையவர், மீனுடையவருடைய துஆ என்றால் என்ன? லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல இப்படி தான் வருது. தஅவத்து தின்னூன், மீனுடையவருடைய துஆவை ஒருவர் ஓதி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் இல்லஸ்தஜாப லஹு, அவருக்கு பதிலளிக்காமல் அல்லாஹ் விடவே மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன்ல ஏகப்பட்ட துஆ. ரப்பனா, நமக்கு எல்லாருக்கும் ஃபேமஸா தெரிஞ்சது, நான் கூட கேட்டேன், உங்களுக்கு என்ன துஆ தெரியும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன். ஏன்னா அதுல தான் ரெண்டு இருக்கு, உலகமும் இருக்கு, ஆகிரத்தும் இருக்கு. மத்தபடி மத்த எந்த துஆ பத்தி மக்கரே இல்ல. ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, மரணம் செய்யுங்கள். அல்லாஹ் திருமறையில் நிறைய இடங்களில் ரப்பனா கஃபிர் லனா துனூபனா வ லிஇஹ்வானில் லதீன சபகுனா பில் ஈமான் வ லா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில் லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அருமையான துஆ. இன்னொரு முஸ்லிமை பற்றி கெட்ட எண்ணத்தை உள்ளத்துல கொண்டு வராத, என் பாவத்தை மன்னி, எனக்கு முன் சென்றவர்கள் எல்லாம் மன்னிச்சிடு. இப்படி ரப்பனா 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 என்று குர்ஆனிலே கிட்டத்தட்ட 59க்கும் மேலான துஆக்கள் இருக்கு. அதை எடுத்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் கூகுள் அடிச்சீங்கன்னா வந்துரும். ரப்பனா துஆ அடிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். the world is in your hands at most அடிச்சீங்கன்னா வந்துரும். சரியான முறையில் பயன்படுத்தி இந்த பிரார்த்தனைகளை ரப்பனா துஆவை எல்லாம் மனப்பாடம் பண்ண ஒரு முடிவு எடு. சின்ன சின்ன துஆ தான் எல்லாமே. ரப்பனா துஆக்களை எல்லாம் மனனம் செய்யுங்கள். நிறைய சதகா செய்வோம், குர்ஆனை மனனம் செய்வோம், குர்ஆனை ஓதுவோம், தராவீஹ் தொழுவோம், அதாவது இரவு தொழுகைகளை தொழுவோம், சுனத்தான தொழுகைகளை தொழுவோம், சஹர் செய்வோம், நோன்பு நோற்போம், ஏழைகளுக்கு உணவளிப்போம், நிறைய 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 சதக்காக்களை கொடுப்போம். அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்க பெறக்கூடிய நன்மக்களாக மாறுவோம் என்று கூறி ஜுமாயின் முதல்வரின்